எந்த அளவுக்கு உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இயற்கைக்கிட்ட நெருங்குவாங்க, இயற்கையை நேசிக்க கற்றுக்குவாங்க. அதே இப்போ உலகம் முழுக்க ஒரு புரட்சி ஏற்படுது. என்னென்னா உடம்பை பற்றின அக்கறை, உடம்பை அழகாக வச்சுக்கணும், உடற்பயிற்சி செய்து சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இன்றைக்கி உலகம் முழுக்க வந்துட்டுருக்கு. ஆனால் கடந்த காலங்கள்லேயும் இருந்தது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படிப்பட்ட மனநிலை இருந்தது, உடம்பை உறுதியாக வச்சுக்கணும். ஆனால் அதோட நோக்கம் என்னவாக இருந்ததுனாக்கா சண்டை போடுறதுக்காக. அப்போ உடம்பை உறுதியாக வச்சுக்கிட்டா தான் 4 பேர் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு அடிக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு தான் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள நோக்கங்கிறது சண்டை போடணும், அடித்து வீழ்த்தணும், ஒரு ரவுடிசம் பண்ணணும். அதுக்காகலாம் யாரும் இந்த உடம்பை உறுதியாக வச்சுக்கணும்னு நினைக்கல. அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பெண்களுக்கு அது பிடிக்கும், ஆண்களுக்கு அது பிடிக்கும். பெண்கள் நல்ல உடலை உறுதியாக வச்சுருந்தா அது ஆண்களுக்கு பிடிக்கும், ஆண்கள் உடலை உறுதியாக வச்சுருந்தா அது பெண்களுக்கு பிடிக்கும். அது ஒரு புகழ் கிடைக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அந்த மாதிரி உடல் உறுதியுடைய ஆண்களையும் பெண்களையும் பார்க்கும்போது ஒரு புகழ் ஏற்படும். அதனால் ஒரு ஊக்கமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். இந்த மாதிரியான நோக்கங்கள் தான் இப்போ அந்த உடலை உறுதியாக, அது ஒரு தற்பாதுகாப்புக்காகவும் பயன்படும். உடம்பு உறுதியாக இருந்தால் தற்பாதுகாப்பு, வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகமாகும். உடம்பு உறுதியாக இல்லைன்னா நம்ம ஒரு 70-80 வயசுலேயே உடம்பு ரொம்பவும் ஒரு பயங்கரமான முதுமை வந்துடும். அப்புறம் அதன் பிறகு நம்ம வாழ்வதற்கான நம்பிக்கை, ஆர்வம் எதுவுமே நமக்கு ஏற்படாது. சீக்கிரம் செத்து போயிடணும் அப்படின்னு தான் ஆசை வரும். உடம்பு உறுதியாக இருந்தால் தான் ஒரு 90 வயசில் கூட ரொம்ப இளமையாக உறுதியாக இருக்க முடியும், நல்ல திடமாக உழைக்க முடியும். அதனால் 120 வயசு வரைக்கும் நம்ம தாங்கணும் அப்படின்னா உடம்பு உறுதியாக இருக்கணும். 120 வயசு வரைக்கும் நம்ம நடமாடணும், உழைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு உறுதியாக இருக்கணும். ஒரு முறை தான் நம்ம பிறக்கிறோம், நம்ம அடிக்கடி நம்ம பிறக்க போகிறதில்ல அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இன்றைக்கி உடம்பை உறுதியாக வச்சுக்கிறதுக்கோட நோக்கம் இன்றைக்கு மாறிவிட்டது. கடந்த காலத்தில் உடம்பை உறுதியாக வச்சுக்கிற நோக்கம் வேறையாக இருந்தது. ஒரு ரவுடிசம் பண்ணுறதுக்கு, அடித்து வீழ்த்துறதுக்கு. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உடம்பை உறுதியாக வச்சுக்கிட்டா அந்த சண்டை போடுறது, போர் வீரர்கள் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு உதவியாக இருக்கும். அந்த நோக்கம், சண்டை போடுவதற்காகவே உடம்பை உறுதியாக வச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் சண்டையில் சாகாமல் இருப்போம், எதிரிகள் நம்மளை வீழ்த்தாமல், ஒரு போர்னு வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்படாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த சண்டைகள் போடுவதற்கான நோக்கம் இல்லாமல் உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற, உடம்பை உறுதியாக வச்சுக்கிட்டா ஆரோக்கியமாக இருக்கும், அல்லது ரொம்ப நாள் உயிர் வாழலாம், நல்ல புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும். ஒரு அந்த அளவுக்கு அந்த நோக்கம் என்பது இப்போ மாறிடுச்சு, உடம்பை உறுதியாக வச்சுக்கிற அந்த நோக்கம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எந்த அளவுக்கு உடம்பை உறுதியாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இயற்கையோடு நெருங்கிக்கிட்டே இருக்காங்க, இயற்கையோடு உறவாடுவதற்கு தயாராகிட்டாங்க. இயற்கையிடமிருந்து இப்போ நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு, இயற்கையிடமிருந்து நம்மளை விலக்கிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காங்கிரீட் கட்டடங்களை எழுப்பி ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது நீங்கள் இப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம இயற்கையை நெருங்குறோன்னு அர்த்தம். இயற்கையோடு கலக்க போகிறோம், இயற்கையாக கலந்து விட போகிறோம், நாமும் இயற்கையில் ஒருவர் தான், அந்த பெருமையை அடைய போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மனுஷங்களுக்கு அப்போ நம்ம நோயோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு ஃபிட்னஸ் இல்லை, நோய் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இயற்கைக்கிட்ட நெருங்க மாட்டோம். இயற்கையை பார்க்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும். அப்போ இயற்கை நம்ம எந்த அளவுக்கு நோயோடு இருக்குமோ அந்த அளவுக்கு இயற்கையிடமிருந்து நம்ம விலகி போயிட்டே இருப்போம். இயற்கையிடமிருந்து நம்மை ஒழித்து கொள்வதற்காக காங்கிரீட் கட்டடங்களை கட்டி அதற்குள் ஒளிந்து கொள்வோம், நமக்கு கூச்சம். அப்போ அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் போடுறது, ரொம்ப தொப்பையும் தொலைன்னு ஃபிட்னஸ் இல்லாமல், அழகு இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாக்கா, உடம்புல நோயோடு இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், காங்கிரீட் கட்டடத்துக்குள் மட்டும் ஒளிஞ்ச மாட்டோம், ஆடைகளுக்குள் ஒளிந்து கொள்வோம். ஆடைகளை நல்லா இழுத்து கவர் பண்ணி, ஏன்னா தொப்பை கிப்பை எல்லாத்தையும் மறைக்கணும்ல, ஊழச்சதை எல்லாத்தையும் மறைக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு தேவை ஆடைகளுக்குள் ஒளிந்து. அதுவே ஒரு ஃபிட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பை மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, உடல் உறுதியாக இருக்குது, அவங்க ஜட்டியோட கூட நிற்பாங்க. ஒரு ஆடை குறைவாக தான் அணிய ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, அவங்க உடம்பை எப்படி மறைப்பாங்க, 6 பேக் இருக்குது, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ 6 பேக் இருக்குது அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாகவும் இருக்காங்க, அவங்க உடம்புல நோயும் இல்லை அப்படின்னா அந்த உடம்பை 4 பேர் பார்க்கணும், அதன் மூலம் நமக்கு பெருமை கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போது அவங்க இயற்கையோடு நெருங்குறாங்க. இயற்கைக்கு நெருங்கணும்னா, இயற்கையோடு கலக்க வேண்டுமென்றால் நீங்கள் நிர்வாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிர்வாணத்தை ஏற்றுக்கணும்னா உங்கள் உடம்புல உறுதி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். நோய்களோடு இயற்கைக்கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா ரொம்ப இயற்கை ரொம்ப அதோட பலம் என்னென்னா குளிர், கடுமையான குளிர், வெயில், இதெல்லாம் அதோட பலம்.
அப்போ நீங்கள் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா இயற்கைக்கிட்ட நெருங்க முடியாது, இயற்கையோட கலக்க முடியாது, நானும் இயற்கையோட ஒன்று தான் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை வந்து சும்மா உங்களை மடியில் போட்டு தாளாட்டக்கூடியது கிடையாது. அது கடும் குளிர் அதில் இருக்குது, கடும் குளிர், உரைய வைக்கிற பனி, இப்படிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதிர்கொள்ளணுன்னா உங்கள் உடம்புல நோயே இருக்கக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், மழையில் நனையணும், வெயிலில் காயணும், அதுக்கு உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அப்போ நோயோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இயற்கையிடமிருந்து விலகிட்டே போயிட்டுருப்பீங்க. அப்போ நோயில்லா உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிற வரைக்கும் வைக்கும்போது, உங்கள் உடம்பை அழகாகவும் உறுதியாகவும் வச்சுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இயற்கைக்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருவீங்க. உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் அப்படின்னா உடல் உழைப்பை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உடல் உழைப்பு மீது நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் இயற்கைக்கிட்ட நெருங்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ உடல் உறுதி, உடல் உழைப்பு, ஆரோக்கியம், நோய் இல்லாத ஒரு உடல், இதை நோக்கி இப்போ மனுஷங்க ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ உடல் உறுதியாக இருக்கிறதுக்கோ, இன்றைக்கி சண்டைகள் வந்து இன்றைக்கி சண்டை போடாமல் இன்றைக்கி வாழ முடியும். நம்ம வாயை கட்டுப்படுத்திக்கிட்டாக்கா, நம்ம நல்ல வார்த்தைகளை பேசிட்டாக்கா இன்றைக்கி ஒரு சுதந்திரம் இருக்குது. நம்ம யாரும் நம்மளை இடையூறு செய்ய மாட்டாங்க, நாமளும் யாரும் சண்டை போட வேண்டிய அவசியம் இப்போ வந்து பெரும்பாலும் ஒன்றை நீ பாதுகாத்துக்கிட்டால் யார்கிட்டையும் நீ சண்டை போட வேண்டாம், ஒரு அமைதியான வாழ்க்கை உனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி உடலை உறுதியாக வச்சுக்கிறதோட நோக்கமே வந்து ஒரு ரொம்ப நாள் உயிர் வாழலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கும், புகழாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி அவங்க வந்து அந்த மாதிரி உடலை உறுதியாக வைத்துக்கொள்கிற நோக்கமே இன்று வேறாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கையை நெருங்கிட்டு இருக்காங்க. அதான் பாருங்கள், 2017 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போது, அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். அப்போ இயற்கையை நெருங்குறோம், அதற்காக இப்போ மனுஷங்க தயாராகிட்டு இருக்காங்க. இயற்கை நெருங்கணும், நோயோடு வாழக்கூடாது, உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு உலகம் முழுக்க இருக்குது. இன்றைக்கி இளைய தலைமுறையினருக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குது. 20 வயசு கீழே உள்ளவங்களுக்கு உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அதிகமான ஒரு இதுவாக இருக்குது. தலையில் முடியெல்லாம் இருக்கணும், சொட்டை விடக்கூடாது, இப்படி பல்வேறு கோணங்களில் வந்து உடலை பற்றிய விழிப்புணர்வு. கண்ணாடி அணியக்கூடாது, கண் பார்வை குறைபாடு வந்து விடக்கூடாது. ஏன்னா கடந்த காலத்தில் கண்ணாடி போடுறத கூட பெருமையாக நினச்சாங்க. ஏன்னா கண்ணாடி போடுறவங்க படித்தவங்க அப்படின்னு கண்ணாடி போடுறத கூட பெருமையாக நினச்சாங்க. இன்றைக்கி வந்து கண் பார்வை குறைபாடு, கண்ணாடி போடுறதுக்கு கண் பார்வை குறைபாடு காரணம் இல்லை, சும்மாவே போடலாம். அந்த மாதிரி கண்ணாடிலாம் வந்த உடனே கண் பார்வை குறைபாட்டுக்காக கண்ணாடி போட்டு பெருமை தேடுகிற அந்த மனப்பான்மை இன்று தோற்றுவிட்டது. கண்ணாடி போடணும் தானே உனக்கு ஆசை, அதுக்கு உனக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதாவது கண்ணாடி போடணுங்கிற அந்த ஆசையே இவங்களுக்கு கண் பார்வை குறைபாடை நேசிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது கடந்த காலத்தில். இன்றைக்கி வந்து உனக்கு கண்ணாடி போடணுன்னு தான் ஆசை, நீ சும்மாவே போடலாம்ப்பா, உனக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது ஆரோக்கியமாக இருந்தால் கூட நீ கண்ணாடி போட்டுக்கலாம், கடையில் விற்கிது, அந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் விற்கிது. அப்படிங்கும்போது இது நல்லா இருக்கே, அப்போது கண் பார்வை குறைபாடு இல்லாமல் நான் கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இப்போது மக்களுடைய மனநிலையெல்லாம் மாறுது. உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு உலகம் முழுக்கவே இருக்குது. அதற்கான புரட்சி சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. உடற்பயிற்சி சார்ந்த வீடியோக்கள் மக்களுக்கு கொண்டு போகப்படுகிறது. உடல் உறுதி எவ்வளோ அழகானது, அப்போ அது சார்ந்த வாழ்க்கை முறை, அவங்க எப்படி அந்த உடலை உறுதியாக வைத்துக்கொள்கிறார்கள், தக்க வைத்துக்கொள்கிறார்கள், அது போன்ற விழிப்புணர்வு இது ஒரு பிரச்சாரமாக சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக உலகில் உள்ள அனைவருக்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. மொபைல் ஃபோன் மூலமாக, டிவி மூலமாக கொண்டு சேர்க்கப்படுகிறது. அப்போது இப்போ வந்து இதெல்லாம் எதுக்காக, அப்படி இயற்கையை நீங்கள் நெருங்கணும்னா சும்மா போக முடியாது, இயற்கையை நெருங்கணும். இந்த 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்போ நம்ம இயற்கையை நெருங்க போகிறோம், இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகிறோம். அப்போது நான் சொல்கிற உண்மை வந்து உங்களுக்கு ஒரு புதிதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரியும் நம்ம இயற்கையை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு உங்கள் மூளைக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்கிறேன். எல்லாருக்குமே இந்த உள்ளுணர்வு இருக்குது, ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் 20 வருஷத்தில் 2040 நம்ம அந்த உலகத்துக்கு போகிறோம். அப்போ அந்த எல்லாருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்குது. அந்த உள்ளுணர்வை நீங்கள் தெரிஞ்சிக்கல, நான் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ அந்த உள்ளுணர்வு தான் இன்றைக்கி ஒரு புரட்சி ஏற்படுத்தி பாருங்கள். உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும், நோய் இல்லாமல் வாழணும். அதை விட இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இன்பம் கிடையாது. உடம்பை கெடுத்துக்கிட்டு நீ ஒரு போராட வேண்டிய அவசியம் கிடையாது, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது பேர் வெற்றியே கிடையாது. உடல் ஆரோக்கியத்தை, உடம்பு அழகாக இல்லையா, உடம்பு அழகாக இல்லாமல் நீ வந்து ஒரு விஞ்ஞானியானா என்ன, ஒரு டாக்டரானா என்ன, உன் உடம்பு அழகாக இருக்குதா, நீ தொந்தியோடு இருக்கிற, ஆனால் நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற, அது வந்து ஒரு தவறான ஒரு இலக்கு. நீ உன் உடல் குறைபாடை முதல்ல சரி பண்ணு, அப்புறமா நீ டாக்டர் ஆகிக்கலாம், விஞ்ஞானி ஆகிக்கலாம். உன் உடலை அதுவே பெரிய லட்சியம். நீ விஞ்ஞானி ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி உனது உடல் தொலைன்னு இருக்கிற அந்த உடம்பை வந்து ஃபிட்டாக மாற்றுறது அவ்வளோ கஷ்டம்.
அப்போ நீ ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும். ஒன்று விஞ்ஞானி ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், அல்லது இன்ஜினியர் ஆகணும், அல்லது கலெக்டர் ஆகணும், அல்லது உடம்பை உறுதியாக வச்சுக்கணும். இதில் எதை நீ உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது அல்லது மாற்றாக இன்னொரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நீ விஞ்ஞானி ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பிளம்பர் ஆகணும், எலக்ட்ரிக் ஆகணும், மோட்டார் மெக்கானிக் ஆகணும். இது மாதிரி 2 வகையான லட்சியம் இருக்குது. ஒரு லட்சியத்தை தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். நீ விஞ்ஞானியாகவும் இருக்கணும், எனக்கு 6 பேக்கும் வேணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 6 பேக் வேணும்னா அதற்கு நீ அது சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையே வேறவையாக இருக்குது. அப்படி 6 பேக் வச்சுக்கணும், உடம்பு அழகாக வச்சுக்கணும், அப்போ ரொம்ப நாளைக்கு உயிர் வாழணும், நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை என்பது வேறு. ஒரு விஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு அதை பண்ண முடியாது. ஏன்னா நீ உடம்பை உறுதியாக வச்சுக்கணும்னா தினமும் 10 மணி நேரமாக தூங்கணும். 8 மணி நேரம், குறைந்தது 8 மணி நேரம், தேவையான அளவு 10 மணி நேரம் நீ தூங்கி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்து ஒரு 6 மணி நேரம் அல்ல உடற்பயிற்சி, உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், அல்லது உடற்பயிற்சி சார்ந்த ஒரு வாழ்க்கை, உடலுக்கு உழைப்பு கிடைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். நீ ஒரு 10-12 மணி நேரம் நீ உழைச்சாதான் நீ ஒரு விஞ்ஞானி ஆக முடியும். ஒரு ஆய்வுக்கூடத்தில் உட்காந்துக்கிட்டே உழைச்சாதான் நீ ஒரு விஞ்ஞானியாவோ மருத்துவராகவோ ஆக முடியும். ஆய்வுக்கூடத்தில் நீ நடப்பாங்க இங்கே நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்போ 10-12 மணி நேரம் நீ அதுக்கு செலவழிக்கும் போது எப்படி உன் உடலை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு நீ எப்படி நேரத்தை செலவிட முடியும்? அப்போது உனக்கு இருக்கிற ஒரு 2 வாய்ப்பு. ஒன்று, உடலை உறுதியாக வைத்துக்கொள், அழகாக வைத்துக்கொள், நோய் இல்லாமல் வைத்துக்கொள், ஒரு வாய்ப்பு. 2வது, நீ இன்ஜினியர், டாக்டர், விஞ்ஞானி அல்லது கலெக்டர், அல்லது பிளம்பரு, எலக்ட்ரிக், மோட்டார் மெக்கானிக், இதில் ஏதாவது ஒன்று. இது இப்படி ஒரு சைடு, இப்படி 2 வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது இப்போ மக்கள் என்ன, என் உடம்பு உறுதி தான் எனக்கு முக்கியம், அழகு தான் முக்கியம், ஆரோக்கியம் தான் முக்கியம், அதுக்காக நான் எனக்கு இந்த விஞ்ஞான கனவு, விஞ்ஞான டாக்டருங்கிற அந்த கனவு அதையும் துறப்பதற்கு இன்றைக்கி மக்கள் தயாராக. எது உனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், உனக்கு இப்போ கடவுள் வரம் கேட்பாருன்னு சொல்லுவாங்களா அந்த கதை, அது மாதிரி நான் உனக்கு கேட்குறேன், உனக்கு எது வேணும்? உடம்பு ஃபிட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அல்லது நீ விஞ்ஞானியாக போறியா? இந்த 2ல் எது வேணும் உனக்கு? ஏதாவது ஒன்றை தான் நீ தேர்ந்தெடுக்க முடியும். நீ விஞ்ஞானியாவோ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆனாக்கா, கலெக்டராகவோ ஆனாக்கா உனக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்காது, உடம்புல நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தொழிலே உனக்கு நிறைய நேரத்தை செலவழிக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியாது. உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டால், இந்த இளைய தலைமுறையினர் எதை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னா உடல் உறுதியை தான் தேர்ந்தெடுப்பாங்க பெரும்பாலானவர்கள். அப்படி இருக்கும்போது இன்னொன்று தேர்ந்தெடுக்க முடியாது. 2மே எனக்கு வேணும்னு சொல்ல முடியாது. அதனால் அப்போ இப்போ மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள்? உடல் உறுதியை, ஆரோக்கியத்தை, அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆணோ பெண்ணோ தனது துணையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்களா, அல்லது நிறைய பணம் இருக்கா, நிறைய படிச்சிருக்காரா, சொத்து இருக்கா அப்படின்லாம் பார்க்குறதில்ல. அழகாக இருக்காங்களா? ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நடந்து போகும்போது பார்க்குறவங்களுக்கு ஒருத்தர் சொத்து படிப்பெல்லாம் தெரியாது. பார்க்கும்போது அழகாக இருக்காங்களா, பொருத்தமாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒருவருடைய பார்வைக்கு ஒருத்தருடைய படிப்பு, ஒருத்தருடைய பணம்ங்கிறது ஒருத்தரை பார்க்கும்போது தெரியாது. அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே என்ன தெரியும்னா 2 பேரும் அழகாக இருக்காங்களா, உறுதியாக இருக்காங்களா, அதுதான் அதைத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தனது காதலி அல்லது தனது காதலன், தனது கணவன், மனைவி, இவங்க 2 பேரும் ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்னா பார்க்குறவங்க எதை பார்த்து பொறாமப்படுவாங்க? 2 பேரும் அழகாக இருக்காங்களா, உறுதியாக இருக்காங்களா, அது பார்த்த உடனே தெரியும். எவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்த்த உடனே அவங்ககிட்ட இருக்கிற பணமோ, அவங்ககிட்ட இருக்கிற ஆடம்பர வாழ்க்கையோ, அல்லது அவங்க பெரிய படிப்பு படிச்சிருக்காங்களோ, அது பார்த்த உடனே தெரியாது. அது பழகினா தான் தெரியும், கேட்டு விசாரித்தா தான் தெரியும். ஆனால் பார்த்த உடனே ஒருத்தரால் கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு பெருமை எதுன்னா அழகும் ஆரோக்கியம் தான், உடல் உறுதி. அப்போ அதுக்கு தான் இப்போ ஆசைப்படுறாங்க. அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன வயசுலேயே காதலிக்க தொடங்கிடுறாங்க. தனது காதலியை தேர்ந்தெடுக்கிற அந்த முயற்சி சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது. சின்ன வயசுலேயே எல்லோரும் விஞ்ஞானி ஆக முடியாது. ஒரு 18 வயசுலேயே ஒரு விஞ்ஞானி ஆக முடியாது. இன்றைக்கி 16 வயசுலேயே காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ 18 வயசில் யாரும் விஞ்ஞானியாவோ மருத்துவராகவோ அல்லது தொழிலதிபராகவோ ஆக முடியாது, இன்ஜினியராகவோ ஆக முடியும். இன்ஜினியரெலாம் ஆகிறதுக்கு ஒரு 27-28 வயசு ஆகும். 27 வயசு ஆகும். அப்போ 27 வயசில் யாரும் துணையை தேர்ந்தெடுப்பதில்லை. இன்றைக்கி துணையை தேர்ந்தெடுக்கிறது 16 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு, 18 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போது 18 வயசில் எதை பார்த்து அவங்க தன துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க? அவங்க மருத்துவர், அவங்க நிறைய பணக்காரர், அவங்க இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. உடம்பு உறுதியும் அழகையும் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சரியான நீ துணையை தேர்ந்தெடுத்தால் தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னா அந்த துணையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு போட்டி சின்ன வயசில் ஆரம்பிச்சிருது. 16 வயசு 18 வயசுல ஆரம்பிச்சிருது.
அப்போ அந்த 18 வயசில் துணையை தேர்ந்தெடுப்பதற்கான 16 வயசு சரியான துணையை தேர்ந்தெடுக்கணும். இல்லை நான் படிச்சுட்டு அப்புறமா துணையை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 25 வயசு வரைக்கும் நீ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு தேவையான துணை எங்கே அப்படின்னு தேடினா எல்லோரும் அவங்கவுங்க ஜோடியாக இருப்பாங்க. நீ என்னப்பா நாங்கள்லாம் துணையை தேர்ந்தெடுக்கும்போது நீ பாட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ நீ நிறைய சம்பளம் வாங்குற, நல்லா படிச்சுட்ட, உனக்கு தேவையான துணை இப்போது நீ எங்கேயாவது உங்கள் அப்பா அம்மா பார்த்து தான் உனக்கு முடிச்சு வைக்கணும், இது கிடைக்கிறதே ஏற்றுக்கோ, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிற ஒரு பொண்ணு யாராவது ஒன்றை மாதிரியே யாராவது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு அந்தந்த வயசில் தேடாமல் படிப்பிலே நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு துணையை தேடாமல் இருந்தவங்க இருப்பாங்க. அது மாதிரி ஒன்றை மாதிரியே பெண்கள் இருப்பாங்க. அவங்கள நீ தேடிக்கோ. அவங்க உனக்கு பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு அந்த அனுபவம் இல்லை. இப்போ காதல் அனுபவம் இல்லை, எனக்கு காதல் தேவையில்லை, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு படின்னு படிச்சுக்கிட்டே இருந்த உனக்கு காதலிக்க தெரியாமல் போய்விட்டே. படிப்பை கற்றுக்கொண்டாய், நீ தொழிலை கற்றுக்கொண்டாய், ஒரு இன்ஜினியராகவோ விஞ்ஞானியாவோ டாக்டராகவோ இருக்க கற்றுக்கொண்டாய். ஆனால் ஒரு காதலனுடனோ ஒரு காதலியோட பழகுவது எப்படி என்பதை நீ கற்றுக்கொள்ள மறந்து விட்டாய். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அதற்கான பயிற்சி எடுக்கணும். அப்போ தான் உனக்கான சரியான நீ யார், உன்னுடைய துணை, உனக்கு தேவையான துணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த துணையை தேர்ந்தெடுப்பதற்கு உனக்கு அப்படி ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த பயிற்சியெல்லாம் நீ எடுக்கலை. அப்போ இருக்கிறத ஏற்றுக்கிட்டு சண்டை சச்சரவு, அப்புறம் அது அவங்க நிரந்தரமாக நீடிப்பாங்களா, அது விவகாரத்தில் முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கி வாழ்க்கை முறை மனுஷங்க எதை பார்த்து தனது துணை அன்னைக்கு ஏன் நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொன்னால் அப்போ தான் உனக்கு ஒரு இன்ஜினியர் பொண்டாட்டி கிடைப்பாங்க, டாக்டர் பொண்டாட்டி கிடைப்பாங்க. இன்றைக்கி தான் துணையை தேர்ந்தெடுக்கிறது 16 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்களே. 18 வயசுலேயே துணையை தேர்ந்தெடுக்க முயற்சியில் ஈடுபட்டுறாங்க இளைய தலைமுறையினர். அப்போ எதை பார்த்து அவங்க துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க? இவன் படித்து முடித்து இன்ஜினியர் ஆவாங்க, இவன் படித்து முடித்து டாக்டர் ஆக போகிறான், அதனால் இப்போவே இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா, நமக்கு பொருத்தமாக இருக்கா, உடம்பு அழகாக இருக்கா, உறுதியாக இருக்காங்களா, நல்ல பழகுவதற்கு இனிமையானவராக இருக்காங்களா, அதைத்தான் பார்க்குறாங்களே தவிர அப்போ இன்றைக்கி துணையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒருத்தர் படிப்பை பார்க்குறதில்ல. அப்போ அழகாக இருக்காங்களா அதை தான் பார்க்குறேன். அப்போ அழகாகவும் உறுதியாகவும் இருக்கணும்னா நீ ஒரு பெரிய படிப்பு படித்தாலாம், நீ ஒரு இன்ஜினியராகவோ விஞ்ஞானியாகவோ இருந்தால் நீ அழகாக இருக்க உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது கஷ்டம், உடம்பை அழகாக வச்சுக்கிறது கஷ்டம். இன்றைக்கி அழகுங்கிறது எது? கடந்த காலத்தில் அழகு என்பதற்கான மதிப்பீடுங்கிறது என்னவாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், உடம்பு உறுதியாக இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் கடந்த கால அதை பெருசாக கவனிக்கலை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா அப்படின்னு கடந்த காலத்துலேயும் அழகாக பார்த்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா, உடம்பு உறுதியெல்லாம் அவங்க பெரிய எதிர்பார்ப்பாக கருதலை. இன்றைக்கி அதை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி அழகு என்பதற்கான எதிர்பார்ப்பு மாறிவிட்டது. உடம்பு உறுதியாக இருக்கா, 6 பேக் இருக்குதா, உன் சட்டையை கழட்டி காட்டு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புங்கிறது அந்த உடம்பு உறுதியாக இருக்கா, அழகாக இருக்காங்களா, பெருமையாக இருக்கா, சேர்ந்து நடந்து போகும்போது பெருமையாக இருக்கா. அப்போ உடம்பை நீ உறுதியாக வச்சுக்கணுன்னா நீ ஒரு உடம்பு உறுதி ரொம்ப 6 பேக் அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி விஞ்ஞானியாக இருக்க முடியும், எப்படி டாக்டராக இருக்க முடியும், ஒரு இன்ஜினியராக எப்படி இருக்க முடியும், ஒரு கலெக்டராக எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவங்க அந்த கலெக்டர் இன்ஜினியர் அதுக்காகவே 10-12 மணி நேரம் செலவழிப்பாங்க. அந்த ஒரு அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு, அலுவலகத்துக்குள்ளேயே நடந்துக்கிட்டு, ஒரு ஆய்வகத்தில் நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களால எப்படி உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும்? உடம்பை உறுதியாக வச்சுக்கணுன்னா உடற்பயிற்சி செய்யணும், 2-3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும், அல்லது சைக்கிளிங் போகணும், நடக்கணும், ஓடணும், அப்புறம் அங்கங்கே சுற்றணும், ஊர் சுற்றணும். அப்போ தான் அந்த உடம்பு உறுதியாக இருக்கும். ஒரு இன்ஜினியராலோ விஞ்ஞானியாலோ டாக்டராவோ இருக்கணும் அப்படின்னா நீ எப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அப்போது உனக்கு உடல் உறுதி தான் இப்போ முக்கியம், அழகு தான். அந்த புரட்சி, அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படும் பொழுது இப்போ எதை வியந்து பார்க்க மாட்டாங்கன்னா நீ ஒரு விஞ்ஞானியாவோ இருக்கிறங்கிறத வியந்துலாம் பார்க்க மாட்டாங்க. எதை உடம்பு ஆரோக்கியமாக உறுதியாக இருக்கா, ஒரு விஞ்ஞானிகளை கேட்டால் தான் தெரியும். நீங்கள் விஞ்ஞானியா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் தான் தெரியும். ஆனால் ஒருத்தர் உடம்பு உறுதியாக இருக்கிறதுங்கிறது உடனே பார்த்த உடனே தெரியும். உடம்பு அழகுங்கிறது பார்த்த உடனே தெரியும். ஆனால் நீ பார்க்குற வேலை இருக்கல, கலெக்டரா, நீ இன்ஜினியரா, நீ முதலமைச்சராகவோ அதிபராகவோ இருந்துட்டு போ. ஒரு நாட்டோட அதிபர் நம்ம இந்தியாவுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டு அதிபர் இந்தியாவுக்கு வராரு. அவர் சும்மா சாதாரண பயணி போல் வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் யாருன்னு கேட்டால் தான் தெரியும், 4 பேர் சொன்னால் தான் தெரியும். ஆனால் அப்படியா, அப்போ தான் வியந்து அந்த நாட்டு அதிபராக நீங்கள், ஐயோ எவ்வளோ அப்படி கேட்டு சொன்னால் தான் வரும். ஆனால் ஒருத்தர் 6 பேக் வச்சுருக்காரு, உடம்பு உறுதியாக இருக்குன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும். எவ்வளோ ஃபிட்டாக இருக்காப்புல அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும், முகத்தில் தெரிஞ்சிடும் அந்த ஃபிட்னஸ். அப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு பெருமையை சம்பாதிக்க முடியுது பாருங்க, கஷ்டப்படாமல். சொல்லவே வேண்டாம் நம்முடைய பெருமைகளை. ஒருத்தர் உடல் உறுதியாக இருக்குன்னா அதை சொல்லவே வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சிடும். உடல் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த நோயும் இருக்காது.
அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, உடம்புல எந்த நோயும் இருக்காது, ஆரோக்கியம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தகுதி என்பது உடல் உறுதியில் வெளிப்படும். அப்போது அதைத்தான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நான் கஷ்டப்பட்டு கண் விழித்து புத்தகத்தை படித்து விஞ்ஞானி ஆகி டாக்டர் ஆகி அதுக்கு அப்படி தான் நான் என்ன நிரூபிக்கணுங்கிறத விட நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு அப்புறம் நான் டாக்டர்னு சொல்லிக்கணும். நாங்கள் டாக்டருங்க, ஐஎம் டாக்டர்னு சொல்லிகிட்டே இருக்கணும். நான் இன்ஜினியர் விஞ்ஞானின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுதும். அதை விட நான் ஒரு உடம்பை உறுதியாக வச்சுக்கிறாங்கன்னா பார்த்த உடனே ரீச் ஆகிடுறாங்க. அவங்க அவர்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்கு இன்றைக்கி உடல் உறுதியை தான் நம்புகிறாங்க பெரும்பாலானவர்கள். உடம்பு உறுதியாக நான் யாருங்கிறத நிரூபிப்பதற்கு உடல் உறுதி போதுமானது. எவ்வளோ அழகு, நான் யார் அப்படிங்கிறது ஒருத்தர் ஃபிட்டாக இருக்காருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அவர் கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருப்பார். ஃபிட்டாக சிக்ஸ் பேக்கு கைகள்லாம். அப்போ ஃபிட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க உடம்பு முழுவதும் கவர் பண்ணிக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸால் ஒன்று ட்ரௌசர் போட்டுப்பாங்க, ஃபுல் கை ஷர்ட்லாம் போட விருப்பப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் ஒரு அரைகுறை ஆடைகள் அணிய ஆசைப்படுவாங்க. ஒரு கடற்கரையில் குளிக்கணும்னா ஜட்டியோடு குளிக்க ஆசைப்படுவாங்க. இதுவே உடம்பு உறுதி இல்லாமல் தொலைன்னு தொப்பையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூச்சப்படுவாங்க. ஒரு சட்டை இல்லாமல் குளிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. 4 பேர் சிரிப்பாங்களேன்னு கூச்சப்படுவாங்க. அப்போது அவங்களுக்கு தைரியமே இருக்காது. நிறுவனத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம், டூர் போகிறோம், ஒரு அருவியில் குளிக்கிறதுக்கே இந்த உடம்பு ஃபிட்னஸ் இல்லாதவங்க குளிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. அதுவே உடம்பு உறுதியாக இருக்கிறவங்க பெருமையாக குளிப்பாங்க. ஒரு இயற்கையோட, அதாவது நிர்வாணங்கிறது ஒரு தைரியத்தோட வெளிப்பாடு. அது நீங்கள் அரைகுறை நிர்வாணமாக இருக்கலாம், ஜட்டி போட்டுருங்க, மார்புக்கு பெண்களாக இருந்தால் மார்புக்கு ஏதாவது போட்டுக்கோங்க மறைக்கிறதுக்கு. ஆனாலும் மற்றதை காட்டணும்னு நினைப்பாங்க. அது ஒரு தைரியம். நிர்வாணங்கிற ஒரு தைரியத்தின் வெளிப்பாடு. முழுவதும் ஆடையை நம்ம தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுறோம், முட்டு கொடுக்குறோம். ஆடைகளுக்கு முட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, இழுத்து போத்திக்கிட்டு கவர் பண்ணுங்கிற அந்த கலாச்சாரத்துக்கு முட்டு கொடுக்குற மனப்பான்மை ஒரு கோழைத்தனத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் இன்றைக்கி எது வீரங்கிறத அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு. அதனால் இப்படி தான். அப்போது எந்த அளவுக்கு நீ நிர்வாணத்தை நோக்கி போகிற, அரைகுறை ஆடையை நோக்கி நாகரிகம் என்கிற பெயரில் நீ அரைகுறை ஆடையை நோக்கி நீ போகிறன்னா இயற்கைக்கு நெருங்குறன்னு அர்த்தம், இயற்கையோடு கலக்க போகிறன்னு அர்த்தம். அதே நேரத்தில் உன் உடம்புல ஃபிட்னஸ் இல்லை, நோய் இருக்குதுன்னா இயற்கையிடமிருந்து நீ தூரம் போயிட்டே இருக்க. இயற்கையிடமிருந்து நீ உன்னை ஒழித்து கொள்கிறாய். காங்கிரீட் கட்டடத்திற்குள்ளும் ஆடைகளுக்குள்ளும் நீ உன்னை ஒழித்து கொள்கிறாய், மறைத்து கொள்கிறாய். நீ ஒரு கோழை அப்படின்னு அர்த்தம். நீ எந்த அளவுக்கு உடம்பை உறுதியாக வச்சுக்கிறியோ அப்போ தான் உடம்பை வெளியே காட்டுவேன். உன் உடம்பு அப்போது வெளியே காட்டுன்னா நிர்வாண நிலையை நோக்கி. இப்போ காடுகளில் வாழ்கிறாங்க பாருங்கள். காடுகளில் வாழ்கிற இந்த பழங்குடி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆதிவாசிகள், அவங்க இந்த ஆப்பிரிக்க காடுகள்லாம் அவங்க ஏன் நிர்வாணத்தோடு இருக்காங்க? அவங்ககிட்ட ஃபிட்னஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தைரியமாக இருக்காங்க. அதனால் இப்படி நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோமோ, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறோமோ, இயற்கைக்கிட்ட நெருங்குறோன்னு அர்த்தம். இயற்கைக்கிட்ட நெருங்குறோம். அப்போ ஆரோக்கியமாகவும் உடல் உறுதியாகவும் இருந்தால், உறுதியாகவும் வச்சுக்கணுன்னா நம்ம உடம்பை உறுதியாகவும் வச்சுக்கணும், ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணுன்னா உங்களால் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆக முடியாது, ஒரு கலெக்டராக ஆக முடியாது. ஒரு கலெக்டராக விஞ்ஞானியாக இருந்தால் உங்கள் உடம்புல உறுதி இல்லாமல் போகும், உங்கள் உடம்புல நோய் வந்துடும், உங்களால் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரமே இருக்காது, உங்களுக்கு ஃபிட்னஸே இருக்காது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். அப்போது இனிமேல் பெரும்பாலான மக்கள் எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னா உடல் உறுதியை தான். இவங்கள பார்த்து இன்றைக்கி அவங்க உடம்பு நல்லா வச்சுருக்கு, நானும் அது மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஃபிட்னஸ் தான். இனிமேல் அடுத்தடுத்த தலைமுறையினர், இளைய தலைமுறையினர் எல்லோரும் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட போகுது. அப்போ என்னாகும்? உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டாலோ உடலை உறுதியாக வச்சுக்கிட்டாலோ அது சார்ந்த உடல் உழைப்பு, அதுக்காக நேரம் செலவிடணும். 6 மணி நேரம் தினசரி உடல் உழைப்பு உடற்பயிற்சி செலவிட்டால் தான் உங்கள் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும். அப்போ ஜிம்லேயே 6 மணி நேரம் எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்போது அதை வேறு வகையில் எப்படி பூர்த்தி செய்யலாம்? உடல் உழைப்புக்கான தேவையை வேறு வகையில் எப்படி பெறலாம்? ஜிம்லேயே 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. அப்போது காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, உடற்பயிற்சி, மாலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி, இடையில சைக்கிளிங்கு, அங்கங்கே ஊர் சுற்றுறது, சைக்கிள்லேயே போயிட்டு வர்றது அல்லது ஓடுறது, அப்புறம் நீச்சல் அடித்து குளிப்பது, இப்படி விளையாடுவது, 1 மணி நேரம் விளையாடுவது, இப்படி ஆடுவது, பாடுவது. ஆடுறதுக்கு காரணமே நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க, உடல் உழைப்பு அதில் கிடைக்குது அப்படின்னு கிடைச்சிட்டு அந்த மாதிரி உடல் உழைப்பை வேறு வேறு வகைகளில் பெறுவது. எல்லோரும் ஜிம்மில் போய் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு கோழிக்கறியை சாப்பிட்டுக்கிட்டு 6 மணி நேரம் அது எல்லாருக்கும் பொருந்தாது.
அப்போ இந்த 6 மணி நேரம் உடற்பயிற்சி உடலுக்கு உழைப்பு கிடைச்சாதான் உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும்னா அதை எப்படி எளிதான வழியில் மகிழ்ச்சியான வழியில் பெறுவது? 6 மணி நேரம் எல்லோரும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வாங்க, மாலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி, இடையில 1 மணி நேரம் விளையாட்டு, 1 மணி நேரம் சைக்கிளிங், 1 மணி நேரம் நீச்சல் அடித்து குளிக்கிறது, 1 மணி நேரம் ஆடல் பாடல். இப்போ கிடச்சி போச்சா உடல் உழைப்பு? வாங்க ஊர் சுற்றுவோம், எங்கேயா டூர் போயிட்டு வருவோம், நடப்போம், நடந்து போவோம். இப்படி இப்போ உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி மகிழ்ச்சியான வழியில் கிடைச்சி போச்சா? அப்போ இப்படி இருக்கிறவங்களால இப்படி தினசரி வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்பை உறுதியாக மகிழ்ச்சியை எளிதாக உடலை உறுதியாக்க முடியும், எளிதாக உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்போ இப்படிப்பட்டவங்களால் எப்படி ஒரு விஞ்ஞானியாவோ இன்ஜினியராகவோ இருக்க முடியும்? எப்படி ஒரு ஆசிரியராகவோ கலெக்டராகவோ இருக்க முடியும்? தினசரி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களால எப்படி இருக்க முடியும்? அப்போ அப்படித்தான் இந்த இயந்திர அறிவு. அப்போ விஞ்ஞானியாவோ இன்ஜினியராகவோ இனிமேல் வர காலங்களில் பெரும்பாலான மக்களுக்கு அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்படவில்லை என்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை யார் பார்த்துக்கிறது, யார் பாதுகாப்பது, யார் பராமரிப்பது, யார் தக்க வைப்பது? அப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் கைவிடப்படும். இளைய தலைமுறையினரால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் கைவிடப்படும். அவர்களை இந்த பெரியவங்க பார்ப்பாங்க, முதிய தலைமுறையினர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓஹோ இளைய தலைமுறையினர் எப்படி வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் எதிர்காலம். அப்போது முதிய தலைமுறையினருக்கும் இந்த மாதிரி இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மேலே மோகம் இல்லாமல் இளைய தலைமுறையினரை பின்பற்றுவாங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடலை உறுதியாக வச்சுக்கணும், ஆடணும் பாடணும் விளையாடணும், இந்த மாதிரி அதை நோக்கி போவாங்க. இப்படி உலகம் முழுக்க ஒரு மாற்றம் நடைபெற போகிறது. அப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷன் 2040 நம்ம இயந்திர அறிவியல் உலகத்தை செயலிழக்க போகுதுன்னு சொல்கிறோம்ல, அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுதுன்னு சொல்கிறோம்ல, அது சும்மா சடன்னு திடீர்னால ஏதோ ஒன்று நடக்காது. மக்கள் அதை நோக்கி இயல்பாக அந்த 2040 பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லோரும் நான் சொல்கிற அந்த இன்றைக்கி நான் சொல்கிற மாற்றங்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியாக தெரியலாம், நம்ப முடியாத ஒரு தகவலாக இருக்கலாம். ஆனால் 2040 அது தானாக இயற்கையான ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரியும். அந்த புரட்சி இந்த உலகம் முழுக்க நடக்கும். நான் இந்த தகவலை 2006 உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழித்து தான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். 17 வருஷம் கழித்து தான் நான் இந்த ஒரு உண்மையை உங்களுக்கு இப்போ ரொம்ப தாமதமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் 2006 தெரியும், 2006க்கு முன்னாடி 2006 எனக்கு தெரியும். ஆமாம், அப்போ தான் எனது மனதில் அந்த எண்ணங்கள் கனவுகள் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் அதில் ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு, டக்குன்னு இடைவெளி ஏற்பட்டுச்சு. நான் அப்போ ஒரு நடைபயிற்சி கிண்டிக்கு பக்கத்தில் சென்னையில் அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சென்னையில் ஒரு கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கும்போது அப்போது நான் வேளச்சேரியில் ஒரு வீட்டில் இருந்தேன். அப்போ நடைபயிற்சி செய்வதற்காக அந்த கிண்டி வரைக்கும் நான் வரும்போது எனக்கு அப்போ நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். ஏன் இந்த எண்ணங்கள் கனவுகள் அதை பற்றின யோசனையாக தான் இருந்தது எனக்கு. ஏன் எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது? நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், அதையே நான் சொல்கிறேன், அது எனக்கு பார்த்தா தெரியாதா? பார்வைக்கு அந்த அறிவு இல்லையா? அப்போது சொல்லும்போது நான் சந்தேகப்படுறேன், எனக்கே என் மேலே சந்தேகமாக இருக்குது, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. நான் என்னையே சந்தேகப்படுறேன், மனுஷங்க அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒரு கேள்வி எழும்பொழுது அந்த ஒரு வெற்றிடம் எனது மனதில் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த எண்ணங்கள் நினைவுகள் கனவுகள் அதுக்கு யோசனைகள் அதுக்கு இடையில் ஒரு வெற்றிடம் அப்படியே ஏற்பட்டது. அப்போ தான் நான் யார் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். ஆடாடா எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ தான் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஏற்படுகிற நிறைய கேள்விகள் அதற்கான விடைகள் எல்லாம் கிடைக்க மனசில் அந்த வெற்றிடம் அதிகரிக்குது. யோசனைகள்லாம் நின்று போகுது, தேவையில்லாத யோசனைகள்லாம் நின்றுக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட அதனை கடந்து ஒரு 17 வருஷம் நான் கடந்து வந்துட்டேன். இன்றைக்கி எவ்வளோ வெற்றிடம், எவ்வளோ அமைதி. அதனால் இது அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை கடந்து தான் நான் வரேன். அப்போ ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த உண்மையை சொல்லியிருக்கணும். நாம் எவ்வளோ தாமதமான உலகத்தில் நாம் இருக்கிறோம், தாமதமாக ஒரு உண்மை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அந்த உண்மையை சொல்லியாச்சு. இப்போ 2040 நாம் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். 2040 இயல்பாக இருக்கும். நான் திடீர்னாலும் இந்த உலகம் செயலிழந்துடாது. ஒரு நிலநடுக்கம் ஒரு பில்டிங் இடிஞ்சு விடுற மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஒரு புரட்சி நடக்குது, அழகாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஆரோக்கியம்தான் முக்கியம். எது முக்கியம் அப்படின்னு கேள்வி. எனக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம். மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துருவாங்க, உனக்கு அழகும் ஆரோக்கியமும் வேணும் அப்படின்னா, உடல் உறுதி வேணும்னா
அப்போ நீ ஒரு விஞ்ஞானியாவோ டாக்டராவோ இன்ஜினியராகவோ இருக்க முடியாது. ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ விஞ்ஞானியாவோ ஒரு பொறியாளராகவோ அல்லது ஒரு கலெக்டராகவோ ஒரு அரசியல்வாதியோ இருக்கிற அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக ஒரு உடலை உறுதியாக வச்சிக்க முடியாது. அப்போ இதை அப்போ மனுஷங்க இந்த ஊசலாட்டமான அந்த அலைபாய்கிற அந்த மனநிலையில் கடைசியில் எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் எனக்கு உடல் உறுதி தான் வேணும், ஆரோக்கியம் தான் வேணும். உடம்பு உறுதியாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால் காடுகளில் போய் வாழ்ந்துக்கலாம் ஈஸியாக. ஆனால் உடம்பு உறுதி இல்லை, நோய் இருக்குது அப்படின்னா உங்களால் காடுகளெல்லாம் போய் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இயற்கையை எதிர்கொள்வதற்கு நாம் இப்போ தயாராகிற அந்த அந்த காலகட்டம் தான் இனிமே வரப்போகிற காலகட்டம். இயற்கையை எதிர்கொள்வது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இயற்கையோடு கலந்து வாழப்போகிறோம், காடுகளில் வாழப்போகிறோம். நாமே திட்டமிட்டு உருவாக்கப் போகிற அந்த காடுகளில் நாம் வாழப்போகிறோம். அப்போ அதுக்கு தான் நம்மளை இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம தயார். இப்போது பெரிய விழிப்புணர்வு நடக்கும் பாருங்கள். இனிமேல் வர காலங்களில் பெரிய விழிப்புணர்வு. உடம்பு உறுதியாக வச்சுக்கிறதில்ல, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதில்ல. அதுக்கு இந்த சமூக வலைதள ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றும். மக்களுக்கு நேரடியாக அவங்க கையிலே போய் காட்டப்படுகிறது. மொபைல் ஃபோன் மூலமாக, டிவி மூலமாக உடல் உறுதி, உடல் ஆரோக்கியம் குறித்து பல வகையான அதற்கான முயற்சி. மருத்துவர்கள் சொல்கிறாங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி பல கோணங்களில் அது மாதிரி இயற்கை மருத்துவத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு, இப்படி பல குணங்களில் இப்போ மக்கள் தயார் செய்யப்படுவார்கள். அப்போது அந்த நேரத்தில் நாம் இன்னொன்றையும் தயார் பண்ணணும். ஏன்னா மக்கள் தயாராகிட்டு இப்போ அவங்க வாழ்வதற்கான வாழ்விடங்களை தயார் செய்ய வேண்டும். மக்கள் மனநிலையை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க, உடல்நிலையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடல்நிலைங்கிறது என்னது? உடல் ஆரோக்கியமும் உடல் உறுதியும் தான். அப்போ அது சார்ந்த மனநிலை, மகிழ்ச்சியான வழியில் எப்படி உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது, அதை இப்போ மக்கள் அந்த மாதிரி தயார் பண்ணிகிட்ருக்காங்களா. இப்போ இயந்திர அறிவியல் உலகம் செயலாகும் போது இவங்க போய் அங்கே போய் வாழணும். அப்போ அதற்கான வாழ்விடங்களை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்கான வாழ்விடங்களை, கட்டமைப்புகளை தயார் செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் வடிவமைப்பித்த அந்த உலகம், அதை நீங்கள் உலகம் முழுக்க நிறுவனம், அதை நிறுவுங்க, அந்த கடமையை செய்யுங்க. மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. மக்கள் அதற்கான முயற்சியில் இனிமேல் ஈடுபட போகிறாங்க. இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கண்டுபிடித்த அந்த ஊர் வடிவமைப்பு, ஒரு ஊர் வடிவமைப்பு, இனிமேல் உலகம் முழுக்க அந்த ஊர்களை தான் நிறுவ வேண்டும். ஊராக நிறுவ வேண்டும், ஊர்களை நிறுவ வேண்டும். அந்த அந்த கட்டமைப்புகளை நிறுவுங்க. மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அங்கே போய் வாழ்வதற்கு இப்பொழுது மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு மக்கள் தங்களை தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுகிறார்கள், தங்கள் உடல்நிலையை மாற்றுகிறார்கள். உடல் உறுதி, உடல் ஆரோக்கியம், அது சார்ந்த முயற்சி, மகிழ்ச்சியான வழியில் ஆடல், பாடல், விளையாட்டு, இதன் மூலமும் உடலுக்கு உறுதி கிடைக்கும், உழைப்பு கிடைக்கும். அதன் மூலம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இப்பொழுது மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற இடம். அப்போ உடம்பு உறுதியாக இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உடம்புல நோய் இருந்தால் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இப்படி பல வகையில் மக்கள் உங்கள் உடலை, மனசை தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உலகத்தையே உருவாக்கணும், புதிய உலகத்தை உருவாக்கணும். ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகத்தை உருவாக்கணும். கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், கட்டிடங்களை கட்ட வேண்டும். கட்டிடம்னா அடுக்குமாடி கட்டிடம் கிடையாது, அடுக்குமாடியே கிடையாதுங்க. ஒரே ஒரு தளம் தான், தரை தளம் தான். தரை நிலப்பரப்பிலிருந்து கொஞ்சம் உயரமாக அதை கட்டணும். ஏன்னா வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துனாக்கா வெள்ளங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்துடக்கூடாது. அப்போது நாம் முன்கூட்டியே இவங்க அங்கே தான் வரப்போகிறாங்க. இப்போ உங்கள் பிள்ளை வெளியூர்லேருந்து வரப்போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? அவங்கள வரவேற்பதற்காக என்ன பண்ணுவீங்க? சமைச்சு வச்சுப்பீங்களா? வீட்டை தூய்மையாக வச்சுப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரப்போகிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டை என்ன பண்ணுவீங்க? அழகுபடுத்துவீங்க, சொந்த வீட்டெல்லாம் ஒட்டடை அடித்து ரெடி பண்ணுவீங்க, சமைச்சு வைப்பீங்கல்ல. வருவாங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இளைய தலைமுறைன்னு, அதாவது இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம அங்கே போகிறோம். அப்போ அங்கே ஒரு உலகத்தை நீங்கள் தயார் பண்ணுங்கள். இவங்க தான் அங்கே வரப்போகிறாங்க, அதை நீங்கள் தயார் பண்ணி வைங்க. அந்த உலகத்தை உருவாக்கி வைங்க. இப்போ வருவாங்கன்னு தெரியுது, விருந்தினர்கள்லாம் வருவாங்கன்னு தெரியுது, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது, அப்போ எல்லோரும் வருவாங்கன்னு தெரியுது. நீங்கள் உணவே சமைக்கலைன்னா வர்றவங்க எல்லோரும் காரி துப்பிட்டு போவாங்க. இதுக்காக நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம், எங்களுக்கு மரியாதையே இல்லையா? அதே மாதிரி இப்போ இருக்கிற மக்கள் 2040க்கு அப்புறம் ஒரு உலகத்துக்கு போகிறாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே உணவு சமைக்கப்பட வேண்டும், அந்த மண்டபம் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் அங்கேருந்து அதை கண்டுகளி. அதே மாதிரி தான் இப்போ நாம் எல்லாம் அங்கே தான் போகிறோம். 2040க்கு அப்புறம் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். அப்போ நீங்கள் அந்த உலகத்தை தயார் பண்ணணுமா வேண்டாமா? ரெடியாக வச்சுருக்கணுமா வேண்டாமா? ஒரு கட்டமைப்புகள், அதுதான் நான் எனது கண்டுபிடிப்புகளை ஊராக உலகம் முழுக்க நிறுவுங்க. இல்லைன்னா அவ்வளோதான்.
அசிங்கப்பட போகிறது நாம தான். அடா இவ்வளோ சாதிச்சோமாப்பா, இதை செய்யாமல் போயிட்டோமே, அவர் அவ்வளோ இது சொன்னாரப்பா, அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே கிடந்தார். அந்த மனுஷன் அந்த மனித நிலையில் முழுமையடைந்த அந்த மனுஷன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னதை நம்ம கேட்டோமா? பொய்ன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தோம். நமக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாள்னு சொல்லிக்கிட்டு நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு கிடந்தோம். இன்றைக்கி பாரு, நம்ம இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்து போச்சு. இப்போ நம்ம இந்த காட்டில் போட்டு சண்டை போட்டு கிடக்க போகிறோம், குடிசையில் வாழ போகிறோம். குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கை முறை. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு வருந்த போகாதீங்க. அவர் மட்டுமா சொன்னார்? அவருக்கு பிறகு வந்த எத்தனையோ பேர் அவருடைய கருத்தை வழிமொழிகிற மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வந்தாங்களே, லட்சக்கணக்கான. அப்போல்லாம் நம்ம கேட்காம விட்டுட்டோமே. அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், இந்த கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருந்துட்டோமே, முட்டாளாக இருந்துட்டோமே நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. வருத்தப்பட போகிறீங்களா? இல்லது பரவாயில்ல, நம்ம முன்கூட்டியே உஷாராகிட்டோம், அவர் சொன்ன மாதிரியே ஊராக உலகம் முழுக்க அந்த ஊர்களை அவர் கண்டுபிடிச்ச அந்த ஊர் வடிவமைப்பு அதை நிறுவிட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்தாலும் நாம் இன்றைக்கி ஒரு 500 வருஷத்துக்கு நாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, கண்டிப்பாக பாதுகாப்பாக தான் இருப்போம் அப்படிங்கிற உத்தரவாதம் நமக்கு உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற அந்த மாதிரி மனநிலையை நீங்கள் பெறப்போகிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் விழித்து கொள்ளுங்கள் மக்களை. எதிர்காலத்தை பற்றி இதை விட தெளிவாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் எதிர்கால உலகத்துக்கு மக்களை வரவேற்பதற்கு நாம் கட்டமைப்புகளை உருவாக்கி அவர்களை வரவேற்க காத்திருப்போம். நம்ம உடம்பில் நோய் இருந்ததுனாக்கா, உடம்புல உறுதி இல்லைன்னா நம்ம இயற்கைகிட்டேருந்து விலகி போய்கிட்டே இருக்கோம். நமக்கு வாழ்வதற்கு காங்கிரீட் கட்டடம் தேவை, ஆடைகள் தேவை, ஆடைகளுக்குள் உடம்பை ஒழிச்சிக்கிறோம், இயற்கையிடமிருந்து நம்மை ஒழித்து கொள்கிறோம்னு அர்த்தம். உடம்புல நோய் இருந்தால், உடம்புல ஃபிட்னஸ் இல்லைன்னா நமக்கு கூச்சம் வந்துடும். நம்ம நம்ம உடம்பை வெளிக்காட்டுவதற்கு நமக்கு பயம் வந்துடும், கூச்சம் வந்துடும், விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு தைரியம் இருக்காது. அப்புறம் உடம்புல நோய் இருந்தால் குளிரை தாங்க முடியாது, வெயிலை தாங்க முடியாது. அப்போ நமக்கு காங்கிரீட் கட்டடம் தேவை. அப்போ காங்கிரீட் கட்டடம் தேவை, ஏசி தேவை, அல்லது வெயிலேருந்து பாதுகாத்துக்க ஏசி தேவை, வெயிலில் அந்த குளிர்காலத்துலேருந்து பாதுகாத்துக்கொள்ள ஹீட்டர் தேவை. அப்போ அதுக்கு சார்ந்த தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த தொழில்நுட்ப வசதி, தொழில்நுட்ப இயந்திர அறிவியல் உலக தொழில்நுட்பம் நமக்கு தேவைப்படுகிறது. அதுவே உடம்பு உறுதியாயிட்டா, உடம்பு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடல் உழைப்பு சார்ந்து இந்த குளிர்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, இயற்கைக்கிட்ட நெருங்கிடும். நம்ம உடம்பை வெளிக்காட்டணும்னு நினைப்போம். உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறினா தான் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும். அப்போ நமக்கு நம்மளை உடம்பை ஒழிச்சு வைக்கணுங்கிற அந்த மனப்பான்மை நமக்கு வராது. அப்போ இயற்கையோடு நெருங்க ஆரம்பிச்சிரும். உடம்பு உறுதி இல்லை, நோய் வந்துருச்சுன்னா இயற்கையிடமிருந்து நம்ம ஒழித்து கொள்வோம், விலகிக்கிட்டே போயிட்டே இருப்போம். அதே நீங்கள் உடம்பை உறுதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இயற்கைக்கிட்ட நெருங்குவீங்க, உடம்பை வெளியே காட்டுவீங்க. இயற்கையாக இந்த குளிர்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது, இந்த வெயிலெலாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உடம்புல நோய் இருக்கோ, அதனால தான் மக்கள் ஏன் இந்த மாதிரி காங்கிரீட் கட்டட வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வந்ததுனால்தான், நோய்கள் வந்ததாலையும் உடலில் உறுதி, அதுவே ஒரு நோய் தான். உடலில் உறுதி இல்லாததுங்கிறது ஒரு நோய். ஏன்னா உடல் உறுதி தான் இயற்கையானது. அப்போ உடல் உறுதி இல்லாதுங்கிறது செயற்கையானது, அது ஒரு நோய். அப்படி இருக்கும்போது அது ஒரு நோய். அப்போ அதை மறைச்சிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடைகள், அது மேலே ஒரு ஆசை, உடம்பை மூடிக்கிட்டு ஒரு அழகை காமிக்கிறது. ஆடைகள் நம்முடைய கவனத்தை உடம்பு மேலே செலுத்தாமல், இப்போ ஒருத்தர் ஃபிட்னஸ் இல்லை அவர்கிட்ட அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மற்றவங்க பார்க்கும்போது நம்ம உடம்பை பார்த்துடக்கூடாது, அவருடைய கவனம்லாம் நம்ம ஆடை மீது இருக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணு, விலை உயர்ந்த பட்டு சேலையை உடுத்திக்கோ. ஏன்னா நம்ம உடம்பு அந்தளவுக்கு இப்போ தொப்பையாக இருக்குது, ஃபிட்னஸ் இல்லை. அப்போது பார்க்குறவங்க நம்ம உடம்பை பார்க்காம நம்முடைய ஆடையை பார்க்கணுங்கிறதுக்காக நல்ல கோட்டு, சூட்டு, விலை உயர்ந்த ஷூ எல்லாம் போட்டுக்கோ, டை போட்டுக்கோ, நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பட்டு புடவை அணிஞ்சிக்கோ. அப்போது மக்கள் பார்க்கும்போது நல்ல நகைகளை போட்டுக்கோ. மக்கள் பார்க்கும்போது எதை பார்ப்பாங்க? நகையை பார்ப்பாங்க, ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, விலை உயர்ந்த ஆடைகளை தான் பார்ப்பாங்க. நமக்கு அந்த ஆடைகளுக்குள்ளே இருக்கிற அந்த தொப்பையை பார்க்க மாட்டாங்க, தொட உடம்பை பார்க்க மாட்டாங்க. அந்த கவனத்தை திசை திருப்புற வேலை இந்த ஆடைகள். அப்போ ஒருத்தர் தொப்பையோடு இருக்கார், தொலைன்னு குண்டாக இருக்கார், ஆனால் அவர் வீடு பெருசாக இருக்குது, ஆடம்பரமாக இருக்குது, கார் வச்சுருக்காரு. இதெல்லாம் கவனத்தை திசை திருப்புற வேலை. அவர் உடம்புல ஃபிட்னஸ் இல்லைங்கிறத மக்கள் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக அவர் பெரிய வீட்டை கட்டுறாரு. நீ என்ன பார்க்காத, என் வீட்டை பாரு,
என்னை பார்க்காத, என் வீட்டில் இருக்கிற 2 கார்களை பாரு. நீ என்னை பார்க்காத, என் உடம்பை பார்த்து என்ன முடிவு பண்ணாத. நான் யாருன்னு என் உடம்பை பார்க்காத. என் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா, அதை நீ பாரு. எனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது தெரியுமா, அதை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனத்தை திசை திருப்புறது. அதுக்கு தான் இவங்க இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு ஏன் இவர் வந்து கஷ்டப்பட்டு பெரிய பணக்காரராகிறாரு, கஷ்டப்பட்டு ஏன் விஞ்ஞானி ஆகிறாரு அப்படின்னா கவனத்தை திசை திருப்புறது. உடம்பில் ஃபிட்டாக இல்லை, ஃபிட்னஸ் இல்லை, நோய் இருக்குது, அதை நீ பார்த்துறாத. நான் யாருங்கிறதுக்கு நான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்காக என் உடம்பை பார்த்து என்னை எடை போடாத. என்னுடைய பேங்க் பேலன்ஸை பாரு, என் வீட்டை பாரு, என் காரை பாரு, எவ்வளோ பெரிய வீடு பாரு, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா, எனக்கு கீழே என் தொழிற்சாலையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா, என் வீட்டில் யார் அங்கேன்னு சொன்னால் போதும் 4-5 பேர் ஓடி வருவாங்க. நான் செய்கிறது, எடுத்து வை வெந்நீரை, நான் குளிக்க வேண்டும். எடுத்து வை டவலை, நான் துவட்ட வேண்டும். குளித்த பிறகு துவட்ட வேண்டும். நான் சொன்னால் குளிப்பாட்டி விடுறதுக்கே 4 பேர் வச்சுருக்கேன். நானே குளிக்கிறது கிடையாது. வாருங்கள் போகலாம், நான் குளிக்கப் போகிறேன், வந்து அழுக்கு தேய்ச்சி விடுங்க. என்னை பற்றி நீ என்ன எடை போடாத. நான் தொப்பையோடு இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்ன குறைச்சி எடை போடாத. எனக்கு எத்தனை கார் இருக்குது தெரியுமா, புதுசு கார்களை மாற்றிக்கிட்டே இருப்பேன். வீடு புதுசாக எத்தனை வீடு இருக்குது தெரியுமா, கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. எத்தனை வீடு, வெளிநாட்டில் 2 வீடு வாங்கி போட்டிருக்கேன். என் உடம்பை பார்த்து, என் உடம்பில் இருக்கிற என்னுடைய நோயை பார்த்து எடை போடாத. எனக்குள்ளே இருக்கிற ஆஸ்துமா நோயை பார்த்து என்ன குறைச்சி எடை போட்டுறாத. எனக்குள்ளே சுகர் இருக்குங்கிறதுனால என்ன குறைச்சி எடை போட்டுறாத. நான் தொப்பையும் தொந்தியுமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன குறைச்சி எடை போட்டுறாத. எனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது தெரியுமா, கோடிக்கணக்கான பணம் இருக்குது எனக்கு, சும்மா கிடையாதுண்ணா, அவ்வளோ சாதாரணமாக ஆளை கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கவனத்தை திசை திருப்புறது. நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ யாருங்கிற நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நல்ல உடற்பயிற்சி பண்ணி உடலை உறுதியாக மாற்றிவிடு. உடலை உறுதியாக மாற்றிட்டாலே நீ யாருங்கிறத இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ உடலை உறுதியாக மாற்றணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை. நீ ஏன் ஒருத்தர் ஏன் அப்படி நிரூபிக்கிறார், நான் விஞ்ஞானின்னு நிரூபிக்கிறதுக்காக, டாக்டர் நிரூபிக்கிறதுக்காக ஏன் இவ்வளோ போராடுறார், நீ ஏன் யாரும் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வதில்லை அப்படின்னா, இந்த மாதிரி விஞ்ஞானி டாக்டர் இவங்களாம் உணவு கட்டுப்பாடே இருக்காது. பிரியாணி சாப்பிடுவாங்க, மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, உணவு கட்டுப்பாடை விட இருக்காது. இந்த மாதிரி அடிமைத்தனம் தான் அவர்கள் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள முடியாது. ஒரு விஞ்ஞானியோ டாக்டரோ இன்ஜினியரோ கலெக்டரோ அரசியல்வாதியோ அவங்க பிரியாணி சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடே இருக்காது. அதனால் அவங்களுக்கு நம்மளால் உடலை உறுதியாக வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாயிட்டோம். நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாயிட்டோம். அதனால் நம்மளால் உடலை உறுதியாக வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம வேறு வகையில் நாம் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஜினியராகவோ டாக்டராகவோ கலெக்டராகவோ அரசியல்வாதியாகவோ ஆசிரியராகவோ ஒரு அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி தன்னை நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்க. அதுக்காக நாள் முழுதும் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் 18 மணி நேரம் அந்த தொழில் பணம்னு ஓடி கடைசியில் உடம்புக்கு தேவையான உடல் உழைப்பு இல்லாமல் அதுவும் உடம்பு வீணாக போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது உளவியல் சார்ந்து நான் உங்கள் உண்மைகளை ஒரு அழகாக சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் எதிர்காலத்தில் இந்த உலகம் முழுக்க உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும், நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு பெரிய புரட்சி இனிமேல் வரப்போகுதுன்னா உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அது சாத்தியமில்லை. அப்போ இனிமேல் உலகம் முழுக்க ஒரு உணவு கட்டுப்பாடு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வரப்போகிறது. உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் தான் உனக்கு நல்ல உடலை உறுதியாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒழுக்கமும் இருக்கணும், கட்டுப்பாடும் இருக்கணும். உடம்பை உறுதியாக வச்சுக்கணுன்னா ஒழுக்கம் தேவை. சும்மா நீ நேர்மை தேவை. நேர்மை இல்லாமல் நீ உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியாது. ஒழுக்கம் தேவை, கட்டுப்பாடு தேவை, உணவில் கட்டுப்பாடு தேவை, உனது வாழ்க்கையில் கட்டுப்பாடு தேவை, நல்ல பண்புகள் தேவை. உன்கிட்ட நல்ல பண்புகளே இல்லைன்னா உணவில் கட்டுப்பாடோடே இருக்க முடியாது நீ. அப்போ நீ ஒரு விஞ்ஞானியாவோ டாக்டராவோ இருக்கிற அப்படின்னா நீ நல்ல பண்புள்ளவர்னு சொல்லவே முடியாது. நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். மருத்துவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள்னு சொல்ல முடியுமா பணத்துக்காக? அது மாதிரி விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள், அணு விஞ்ஞானி, அவங்களாம் நல்லவர்கள்னு சொல்ல முடியுமா? அணுகுண்டுகளை தயாரிப்பாங்க, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க. மருத்துவர்கள் அப்படி தான், பெரும்பாலான மருத்துவர்கள் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இல்லாத பிரச்சனையும் உருவாக்குவாங்க, இல்லாத நோய்களையும் உருவாக்குவாங்க, இல்லாத நோய்களை உருவாக்குவார்கள். இவர்களெல்லாம் உத்தமர்களும் கிடையாது.
இந்த விஞ்ஞானிகளோ, டாக்டர்களோ, இன்ஜினியர்களோ, கலெக்டர்களோ, அரசியல்வாதிகளோ இவர்களெல்லாம் உத்தமர்களும் கிடையாது. ஆசிரியர்களோ இவர்களெல்லாம் உத்தமர்களும் கிடையாது. பணத்துக்காக இவங்க வந்து என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ ஒரு தனியார் கல்வி நிலையம் பணத்தை சம்பாதிக்கணுங்கிறக்காக கல்வியை தனியாக வணிகமயமாக்கி வருது அவர்கள் தானே. அந்த இடத்துல போய் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த ஆசிரியர்களும் அதற்கு உடனே தானே. அதனால் நீ மருத்துவர்கள் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, என்னென்னாலும் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் மருந்து இதெல்லாம் தயாரிக்கிறாங்களே, நோய் குணமாகிவிடக்கூடாது, அந்த நோயை வச்சு சம்பாதிக்கணும், அது சார்ந்த ஒரு மருந்தை நீ உருவாக்கு. இந்த சுகர் வந்து குணமடைஞ்சிடக்கூடாது, அது இருக்கணும், அதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருந்தை தயாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதற்கான ஆராய்ச்சியில் யார் ஈடுபடுறா? இந்த மருத்துவர்களும் மருத்துவ ஆராய்ச்சியில் மருத்துவ வல்லுநர்களும் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர்கள்லாம் உத்தமர்களும் கிடையாது. இந்த விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் உத்தமர்களும் கிடையாது. விஞ்ஞானிகள், இன்ஜினியர்கள், டாக்டர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் அரசியல்வாதிகள் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் ஒன்றும் நல்லவர்களும் கிடையாது, உத்தமர்களும் கிடையாது. ஆனால் நீ வந்து உத்தமனாக இருந்தால் மட்டும்தான், நல்லவராக இருந்தால் மட்டும்தான் நீ வந்து உன் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும். அப்போது ஒருத்தர் உடம்பு ஃபிட்டாக இருக்குதா, நோய் இல்லாமல் இருக்குதுன்னா அவர் நல்லவர்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அவர் பண்புடையவர், கட்டுப்பாடு உடையவர், ஒழுக்கமானவர் என்கிற அந்த உறுதியை நம்ம கொடுத்து விடலாம். ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை என்றால், கட்டுப்பாடு இல்லை என்றால், நல்ல பண்புகள் இல்லை என்றால், நேர்மை இல்லை என்றால் உன்னுடைய உடம்பை நீ உறுதியாக வச்சிக்கவே முடியாது. ஆக ஒருத்தருடைய உடம்பை பார்த்தாலே அவங்களுடைய நேர்மையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய ஒழுக்கத்தை, கட்டுப்பாடு, கண்டிப்பாக இவர்கிட்ட கட்டுப்பாடு இருக்கும். ஒருத்தர் உடம்பு 6 பேக்காக இருக்கா, அவர்கிட்ட கண்டிப்பாக கட்டுப்பாடு இருக்குங்க. அவர் கண்டிப்பாக ஒழுக்கமானவராக தான் இருப்பாங்க. அந்த பெண்மணி 6 பேக் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அந்த பெண்மணி உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க, நல்ல உடற்பயிற்சி செய்வாங்க, அவங்க வாழ்க்கை முறையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். ஆனால் ஒரு மருத்துவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு மருத்துவரை பார்த்தா சொல்ல முடியும், பார்த்த உடனே சொல்லலாங்க இவங்க நல்லவரா இல்லையான்ட்டு, இவங்க நேர்மையானவரா இல்லையான்னு சொல்லிட்டு, இவர் ஒழுக்கமானவரா கட்டுப்படாதவரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்த உடனே சொல்லலாம்னா யாரை சொல்லலாம்? உடம்பில் ஃபிட்டாக இருக்காங்களா, உடம்பில் அப்படி உருக்கு மாதிரி உடம்பை வச்சுருக்காங்களா, படிக்கட்டு மாதிரி வயிறு இருக்கா, கண்டிப்பாக அவங்க வந்து கட்டுப்பாடு உடையவர், ஒழுக்கமானவர். ஒழுக்கம் இல்லைன்னா உன்னால் உடம்பை உறுதியாக வச்சுக்கவே முடியாது. உணவில் கட்டுப்பாடு, பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த உடம்பை உறுதியாக 6 பேக் வச்சுருக்கவங்க கண்டமான பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு. அவங்க உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அங்கேயும் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. அந்தளவுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து உடம்பை உறுதியாக வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒழுக்கமானவராக தான் இருக்கும். பயங்கர கட்டுப்பாடு இருந்தால் தான் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும். அப்போ நல்லவர்கள் அப்படின்னா, நல்லவர்களாக இந்த மனுஷங்க நல்லவங்களாக மாற்றணும்னா உடம்பு உறுதியாக இருந்தால் தான் அது முடியும். உடம்பு உறுதினா அது நல்லவர் என்பதற்கான, அவர் நல்ல பண்புடையவர், கட்டுப்பாடு உடையவர், ஒழுக்கமானவர் என்பதற்கு அதுவே ஒரு உதாரணமாக ஆகிடும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அது மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்களா, பெரிய இன்ஜினியராகவோ டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆனால் தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகுறாங்க, அப்படி தானே? இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக அப்படின்னா, உளவியல் ரீதியாக நிறைய பணம் சம்பாதிச்சாக்கா, இப்போ வந்து ஒரு கணவனோ மனைவியோ நிறைய பணம் 2 பேருமே நிறைய பணம், ஒரு மனைவியை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய வீடு, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு அவங்கள பழக்கும்போது அவங்கள விட்டு பிரிய மாட்டாங்க. ஏன்னா பிரிவதாக இருந்தால் 2 பேர் கணவன் மனைவி பிரிவதாக இருந்தால் இது போன்ற ஆடம்பரம், உதாரணத்துக்கு ஒரு கணவன் வந்து ரொம்ப ஆடம்பரமாக நிறைய பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அவன் ஒரு இன்ஜினியரோ பெரிய விஞ்ஞானியாவோ பெரிய இவனாவோ அவன் வந்து ஆகிறான்னு வச்சுக்கோங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டுறான், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறான். அவன் ஒரு மனைவியை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இவன் கூட வாழ்ந்தால் தான் இந்த ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், இவனுக்கிட்டேருந்து நம்ம இவனை நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சு போனால் நமக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்காது. அப்போது ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறான், ஒரு பெண்ணை வந்து தனக்கு உரிமையாக எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும், தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஆடம்பரமான ஆசைகளை ஒரு பெண்ணிற்கு ஏற்படுத்தி தருகிறான்.
ஏற்படுத்தி அதுக்கு அவளை பழக்கப்படுத்தி அவளை அடிமைப்படுத்தி அப்போ அவள் வந்து எப்போவுமே வந்து இவனை நமக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இவனுக்கு நம்ம மனைவியாக இருக்கிறது தான் இந்த ஆடம்பரமான வாய்ப்புகளை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு ஒரு வழி அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு இந்த ஆடம்பரத்தையும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தணுன்னா ஆசை காட்டுறாங்க. பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கு ஆசை காட்டுகிறார்கள். பெண்களுக்கு நிறைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டால், நல்ல ஆடம்பரமான உணவுகள், ஆடம்பரமான வீடு, வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், வெளியிலையும் வேலைக்கு போக வேண்டாம், வீட்லேயும் இருக்கலாம். இப்படி இந்த மாதிரி பெண்களை ஆசை காட்டி ஆசை காட்டுறது எல்லாமே அடிமைப்படுத்துறதுக்கு தான். அதன் மூலம் அடிமைப்படுத்துது. அடித்து உதச்சி நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வெளியே போனால் அதில் அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட பேச, இது ஒரு வகை. பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஆடம்பரமான வீடுகளை உருவாக்கு, கட்டு, காரு, பங்களா, அப்புறம் நிறைய பணம், நிறைய வீட்டில் வேலைக்காரங்க, நீ வெளியில் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலே இரு, வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கைக்கு அந்த பெண் பழக்கமாகும்போது, அந்த அனுபவிக்கும்போது, அதன் பிறகு அந்த பெண் வந்து இதுக்கு அடிமையாகும்போது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட உடம்புல ஃபிட்னஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உறுதி இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் இவங்களுடைய இருக்கலாம், இவனை விட்டு பிரிஞ்சிட்டாக்கா நமக்கு அந்த இந்த வாழ்க்கை கிடைக்காது, இந்த ஆடம்பர வாழ்க்கை கிடைக்காது. அது மாதிரி ஆகி கடைசியில் அந்த பெண்ணுக்கும் ஃபிட்னஸ் இல்லாமல் போயிடும். அவளும் நமக்கும் வந்து ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறதுக்கு நமக்கும் தகுதி இல்லை. இந்த ஆடம்பரமான சோம்பேறித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மளும் குண்டாயிட்டோம், தொப்பை வந்து போச்சு, தொலைதொலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆடம்பரமான வாழ்க்கை மூலமாக பெண்ணை குறுக்கு வழியில் அடிமைப்படுத்துறது. நீ உடம்பு ஃபிட்டாக இருந்தால் ஒரு பெண் வந்து உனக்கு துணையாக இருப்பாள். ஒரு பெண்ணும் சரி, அதேமாதிரி ஒரு பெண்ணும் ஃபிட்டாக இருந்தால் ஒரு ஆணும் அந்த மாதிரி பெண்ணுக்கு துணையாக இருப்பான். ஆணும் பெண்ணும் ஃபிட்டாக இருந்துட்டா ஃபிட்னஸ் தான் உண்மையான இயற்கையான துணை. அடிமைப்படுத்த மாட்டாங்க. ஃபிட்டாக இருக்கிறவங்க யாரையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. அடிமைப்படுத்தணுங்க இயற்கையாகவே. ஏன்னா என்னுடைய அன்பு உனக்கு தேவையா அப்படின்னா மட்டும் வா. அதை யார் ஃபிட்டாக இல்லையோ அவங்க தான் மற்றவங்களை அடிமைப்படுத்துறதுக்கு குறுக்கு வழிகளை யோசிப்பாங்க. உடம்புல நோய் இல்லையோ, யாருடைய உடம்புல நோய் இருக்குதோ, உறுதி இல்லையோ, அவங்க தான் தனது துணையை அடிமைப்படுத்துவதற்கு குறுக்கு வழியை யோசிப்பாங்க. அது மாதிரி ஒரு பெண்ணும் சரி, தனது கணவனை தனக்கு எப்போவுமே சொந்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் உடம்புல உறுதி இல்லாத பட்சத்தில், உடம்பு உறுதியாக இல்லை, நோய் இருக்குது அப்படிங்கும்போது தனது கணவனை எப்பவும் தனக்கு சொந்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணுவாள், கஷ்டப்பட்டு படித்து நிறைய சம்பாதிச்சு அதை கணவன்கிட்ட கொண்டு கொடுப்பாள். கணவன்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக தனது கணவனை எப்போதும் தனக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குறுக்கு வழி சிந்தனைகள். உடம்பு உறுதியாயிட்டா அதுவே போதுமானது. உடலை உறுதியாக்கி விட்டால் நீங்கள் குறுக்கு வழி சிந்தனை, உங்களுடைய துணையை உங்களுக்கு எப்பவும் தக்க வச்சுக்கணும், உங்களுக்கு பிடிச்சவங்கள எப்பவும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உடம்பு உறுதியாக இருந்தாலே போதுமானது. உடல் உறுதியாக இருந்தால், உடல் ஆரோக்கியமாக இருந்துட்டாலே அவங்க வந்து எல்லா வகையிலையும், தாம்பத்திய உறவுலையும் சரி, எல்லா வகையிலையும் தனது துணையை திருப்திப்படுத்துவாங்க. அது ஆணும் பெண்ணும் ஒருத்தர் திருப்திப்படுத்தி அதன் மூலம்தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும். தக்க வைத்து கொள்வதற்காகவே அவ்வளோ ஒரு முயற்சி இருக்குது, இயற்கையான வழின்னு இருக்குது. மற்றபடி நீ பெரிய விஞ்ஞானியாவோ, டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ ஆகி நிறைய பணம் சம்பாதிச்சு காரு, பங்களா, இது எல்லாம் குறுக்கு வழி. துணையை தக்க வைத்து கொள்வதற்கான ஒரு குறுக்கு வழி. இதுபோன்ற ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அவர்களை பழக்கி அதன் மூலம் அடிமைப்படுத்துவது. நீ என்னை விட்டு பிரிஞ்சிட்டாக்கா உனக்கு இவ்வளோ வசதிகள் கிடைக்காது, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி குறுக்கு வழி. இது குறுக்கு வழி சிந்தனையாக, உளவியல் ரீதியாக இது ஒரு அப்போ இது எல்லாமே வந்து ஒரு குறுக்கு வழி சிந்தனையாகவும் இருக்குது. அதனால் இது எல்லாமே தோற்றுரும். மனுஷங்க வந்து மனுஷங்க தெரியாமல் தான் இதுக்குள்ளே போகிறாங்க. உளவியல் ரீதியாக அவங்களுக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ அங்கெல்லாம் போய் இது தப்பு, இது தப்பு, இதெல்லாம் தப்பு, இதுக்குள்ளே இப்படி ஒரு நோக்கம் இருக்குதா, இதுக்குள்ளே இப்படி ஒரு நோக்கம் இருக்குதா அப்படின்னு அதையெல்லாம் அடைச்சி கடைசியாக சரியான வழியை கண்டுபிடிப்பாங்க. சரியான வழிக்கு மாற்றாக நிறைய வழிகள் இருக்கும், கோடிக்கணக்கான வழிகள் இருக்கும். சரியான வழிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதுக்கு மாற்று, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கும். அப்போ அந்த வழியெல்லாம் அடைக்கணும். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் போகக்கூடாது, இதில் இவ்வளோ உள்நோக்கம் இருக்குது, இவ்வளோ தவறுகள் இருக்குது, இதனால் போனால் இவ்வளோ இழப்புகள் இருக்குது, அது தேவையில்லை. உடம்பு அதனால் சரியான வழியை தேர்ந்தெடுத்துட்டாக்கா சரியான வழிக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஏன் தவறான வழியில் போகக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தவறான வழி எவ்வளோ ஆபத்தானது, எவ்வளோ போலியானது, பொய்யானது என்பதை தெரிந்து கொண்டு அப்போ தான் நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுக்க முடியும். சரியான வழிக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு எதெல்லாம் தவறு என்கிற ஒரு அறிவு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியான வழிக்குள்ளே போக முடியும். சும்மா ஏதோ அதிர்ஷ்டவசமாக நீங்கள் தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஆனால் அதுக்கான காரணம் தெரியாதப்போ தவறான வழியில் எப்போவும் உங்களால் நிலச்சிருக்கவே முடியாது. அந்த சரியான வழியில் எப்போவும் நிலச்சிருக்க முடியாது.
அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு சரியான ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா அது உங்களுக்கு நிலைக்காது. எப்போ நிலைக்கும் தெரியுமா? இந்த சரியான அந்த விஷயத்தோட முக்கியத்துவம் தெரியணும். முதல்ல தவறுகள்லாம் எதுன்னு தெரியணும். அப்போ தான் வந்து சரியான விஷயத்தோட ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும்.